திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம்பிரான் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் 27வது பதிகம் புணர்ச்சி 10 திருப்பெருந்துறையில் அருளியது. அத்துவித இலக்கணம். புணர்ச்சி 10 என்பதில் புணர்ச்சி என்பது புணர்தல், சேர்தல், சேர்க்கை என்று பொருள்படும். மாணிக்க வாசக பெருந்தகை திருப்பெருந்துறை மேவிய சிவபெருமானிடம் சேர்க்கை கொள்ளும் பேரின்ப பெருநிலையை விரும்பி வேண்டிய 10 பாடல்களின் தொகுப்புத்தான் இந்த புணர்ச்சி 10 என்கின்ற பதிகம். அத்துவித இலக்கணம் என்பது இரண்டல்ல ஒன்றே என்று உணர்வது. ஆண்டவன் வேறு ஆன்மா வேறு என்னும் இரண்டாக இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பதுதான். நிலை பேருடைய ஆண்டவனும் ஆன்மாவும் இலக்கியங்கள் என்றால் அவை இரண்டும் ஒன்றே என்று உணர்வதற்குரிய இலக்கணமே அத்துவித இலக்கணம் என்பதாகும். இந்த பகுதியில் இந்த பதிகத்தில் 10 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. எல்லா பாடல்களும் என் பொல்லா மணியை புணர்ந்தே என்றே முடித்துள்ளார் மாணிக்க வாசக பெருந்தகை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாடல். சுடற்பொன் குன்றை தோளா முத்தை வாளா தொழும்புகந்து கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைபட்டின்னும் சார மாட்டா தன்னை தந்த என் ஆரமுதை புடைபட்டிருப்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே புடைபட்டிருப்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே ஆற்றகில்லே நடியே நரசே அவனி தளத்தை புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவனம் பெருமான் என்றேத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே நீண்ட மாலும் மயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்ட என் ஆரமுதை அள்ளுரு உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய் விட்டளறி விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே அள்ளி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே திகழ திகழும் மடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் மாலும் அகழ பறந்தும் காண மாட்டா அம்மானியும் மாநிலம் முழுதும் நிகழ பணி கொண்டென்னை ஆட்கொண்டாவா என்ற நீர்மையெல்லாம்
புகழ பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. புகழ பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கருள் செய்ய, பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாலுற்றேன் என்றென்று. சொரிந்த கண்ணீர் சொரிய உள்ளீர் ரோமம் சிலிர்ப்ப உகந்தன்பாய், புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை, தனையொப்பாறை இல்லாதணியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டோம். நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை, தனையொப்பாறை இல்லாதணியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டோம். கணைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால், புனைய பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. புனைய பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. நெக்கு நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும், நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தார் கூத்தும் நவிற்றி, செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து, புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. தாதாய் மூவேல் உலகுக்கும் தாயே நாயேன் நமையாண்ட, பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பிழிக எப்போதும். ஏதாம் மணியே என்றென்றேத்தி இரவும் பகலும் எழிலார் பாதம், போதாய்ந்தணைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. போதாய்ந்தணைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம், மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனையாண்ட, பார்ப்பானேயம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத, பூ போதணைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பூ போதணைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கருவாசகம் போக்கும் திருவாசகம் தந்த மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. சிவாய நம.